கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் கிறிஸ்து நம்மளுக்காக கல்வாரி சிலுவையில் சாபமானவர். இன்றைக்கி உடன்படிக்கை பரிமாற்றம் என்ற தலைப்பில், சிலுவையில் ஒடிந்த இரத்தம் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கி என்ன விஷயத்தை தேவன் நம்மளுக்கு சிலுவையில் கொடுத்தார் என்று பார்க்க போகிறோம். வாருங்கள் வார்த்தையோட நிகழ்ச்சி நேராக நாம் கடந்து செல்லலாம். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சிலுவையில் தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? உடன்படிக்கையில் தேவன் எதை அவர்கிட்ட இருந்து நம்மகிட்ட கொடுத்தாரு, நம்மகிட்ட இருந்து தேவன் எதை எடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வசனத்தில் தேவன் எதை நம்மகிட்ட இருந்து எடுத்தார், அவர்கிட்ட இருந்து தேவன் எதை கொடுத்தார் என்று நம்ம பார்த்தோம் என்றால், வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நம்மகிட்ட இருந்த சாபத்தை தேவன் சிலுவையில் சுமந்து ஆபிரகாம் உண்டான அந்த ஆசீர்வாதத்தை அவர் சிலுவையிலிருந்து நம்மகிட்ட கொடுக்கிறார். எஸ் மை ஃப்ரெண்ட், he gave his blessings, I mean Abraham blessing towards us, and he wipe out all the curses from us. இதை தான் அந்த பரிமாற்றம், அந்த உடன்படிக்கை பரிமாற்றத்தில் தேவன் செய்கிறார். பாருங்க, திஸ் இஸ் கால்ட் கவர்னன்ட் டிரான்சாக்ஷன். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன பிரதர்? அந்த லான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த நியாயப்பிரமாணம், அந்த லா இட் பிரிங்ஸ் கர்ஸ். அது வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது ஒரு சாபத்தை தான் அந்த நியாயப்பிரமாணம் கொண்டு வரும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா, நீ கீழ்ப்படிஞ்சாதான் இந்த நியாயப்பிரமாணத்தில், நியாயப்பிரமாணம் இந்த லா டிமாண்ட்ஸ் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல ரொம்ப அந்த நியாயப்பிரமாணம் விரும்பும். நீ கொஞ்சம் கீழ்ப்படியாமல் நீ டிஸ்ஒபே ஆகிட்டேன்னா அது உடனே சாபம் உன் சந்ததிக்கும் உன் மூலமாகவும் வந்துடும். இதுதான் நியாயப்பிரமாணம் செய்கிறது. நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ இதை செய், அதன்படி நீ வாழு. ஆனால் கிருபை சொல்கிறது, நீ விசுவாசத்தாலே போதும், நீ அதுபடி நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நியாயப்பிரமாணம் இட் கேனாட் ஜஸ்டிஃபை த சின்னர்ஸ். பாவிகளை வந்து நியாயப்பிரமாணம் வந்து நீதிமானா மாற்றவே முடியாது. அது கிருபை மட்டும்தான், கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் மாற்ற முடியும். ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக தான் மாற்ற முடியும். அப்போ நியாயப்பிரமாணம் cannot give the gift of the spirit. ஆவிக்குரிய வரங்கள்லாம் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாது. அப்போ நியாயப்பிரமாணம் எதற்கு? நம்மளுக்கு கிடையாதுங்க பிரியமானவர்களே. நியாயப்பிரமாணத்தை வச்சு நம்ம வாழ முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் புறஜாதியால் நம்மளுக்கு கொடுக்கப்படல, இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3 அதிகாரம் 21 வசனத்தில் தெளிவாக சொல்கிறது, the law cannot give life. நியாயப்பிரமாணம் ஜீவனை கொடுக்காது, அது மரணத்தை தான் கொடுக்கும். கலாத்தியர் 4:8 சொல்கிறது, the law cannot give liberty. ஒரு சுதந்திரத்தை இந்த நியாயப்பிரமாணத்தால் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட மோசமான அந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சிலுவையில் அவர் சுமந்து, நியாயப்பிரமாணத்தையும் பாவத்தை எல்லாத்தையும் சுமந்து, மாறாக எதை கொடுத்தார் என்றால் ஆபிரகாமுடைய உன்னத ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கை ரொம்ப சாபமாக இருக்குது பிரதர், அது ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் சாபமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சாபமாக இருக்குது, என்னுடைய தாத்தா அப்படி பண்ணிட்டார், என்னுடைய தகப்பா அப்படி பண்ணிட்டாரு. கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம். இதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ண எல்லா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட எல்லா சாபங்களும் தேவன் விலக்கி ஆபிரகாமோட உன்னத ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். பாருங்க, டஸ் த லா புட் சின்னர்ஸ் அண்டர் அ கர்ஸ்? நியாயப்பிரமாணம் பாவிகளை சாபத்துக்குள்ளாத வைக்குதா? ஆமாம், அந்த நியாயப்பிரமாணம் பாவிகளை சாபத்துக்குள்ளாத வைக்குது. நீ வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கலான்னு நீ சாபத்துக்குள்ளாத வந்துட்ட. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? கிரைஸ்ட் ஹஸ் ரிடீம்டு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். The Lord has redeemed us from the curse of the law. நியாயப்பிரமாண சாபத்திலேருந்து நம்மளை நீங்களாயாச்சு, நம்மளை மீட்டு எடுத்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. 2வது கொஸ்டின், do you want the blessing of Abraham? எனக்கு ஆபிரகாமுடைய உன்னத ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே நம்மளுக்கு வரும்படியாக. The blessings comes through Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான். நீ வேற யார் மூலமாகவும் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வராது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் இரத்த பலியாக சிலுவையில் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினாரே, அதன் மூலமாக நம்மள எல்லா சாபங்களையும் சுமந்தாரே, அதன் மூலமாக ஆபிரகாமுடைய உன்னத ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். மூன்றாவது கொஸ்டின், டு யூ வாண்ட் த கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட் பட் யூ ஆர் அ ஜென்டைல்? அப்படி ஒரு கேள்வி இருக்கும்ல. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள்லாம் வேணும், ஆனால் நீ ஒரு புறஜாதியாக இருக்கிறிய, பரவாயில்ல, நான் புறஜாதியாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் மோசைக்கு திரும்பி போகணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆவிக்குரிய எல்லா வரங்களும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. So my friend, received the promise of the Holy Spirit through by faith. அப்போஸ்தலர் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். He was born lame. He is unable to walk. அவனால் நடக்க முடியாது. அவன் ஒரு ஏழை ஒரு மனுஷன். He was a poor man. அப்படி தானே? அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு ஒரு சல்வேஷன் தேவை, அவனுக்கு ஒரு ஹீலிங் தேவை. இன்ன வரைக்கும் பாருங்க, அவன் அந்த அலங்கார வாசல் உள்ளுக்கு அவன் போகவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவனை பாவி என்று சொல்லி அவன் என்ன பாவம் பண்ண, அவன் மேலே என்ன சாபம் இருக்குது அப்படின்னு தானே எல்லா மக்களும் சொல்லுவாங்க. அதனால he was still outside at the temple. அந்த ஆலயத்துக்கு வெளியே தான் இருக்கிறான். பிரியமானவர்களே, பேதுரும் யோவானும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவன் வாழ்க்கையில் ஒரு சாபம் இருந்தது. அவனால் அந்த ஆலயத்துக்குள்ளாக போக முடியல. அவன் பிறந்த நாள்லேருந்து அவன் சப்பானியாக இருக்கிறான். அவன் ஒரு ஏழை. பாருங்கள், எல்லா சாபமும் அவன் மேலே இருக்குது. பாருங்கள், பேதுரு என்ன பண்ணார்? அப்போஸ்தலர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஸோ பீட்டர் didn't happy with that man. அவன் ரொம்ப சாபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு சந்தோஷம் இல்லை. மாறாக அவன் கர்த்தருடைய வார்த்தையை அங்கே பேசுகிறான். நீ இப்படி சாபத்தோடு இருக்கக்கூடாது மகனே. உனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் சாபத்தை எல்லாத்தையும், உன் முன்னோர்கள் செய்த எல்லா சாபத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். நீ ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஒரு இன்னைக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு பொண்ணு வெள்ளியும் கொடுத்துச்சுன்னா அவன் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவான், அப்படி தானே? ஆனால் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் மேலானவைகளை நீங்கள் நாடும்போது நிச்சயமாகவே தேவன் அதை பரிபூர்ணமாக அவர் தருவார். பாருங்கள், இங்கே அவன் சொல்கிறான் பாருங்க, இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அவன் ஒரு சாபக்கேடாக இருக்கிறான். ஆனால் அவனை பார்த்து பேதுரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசும்போதும் அவன் அங்கே உடனாக அவன் எழுந்து நடந்தான். பாருங்கள், அங்கே ஒரு பெரிய சாட்சியாக அது பேசப்படுகிறது. பேதுரும் யோவானும் மேலிருந்து நிறைய காரியங்களை பேசுகிறார். அப்பொழுது 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பேதுரு சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, பேதுரு ஐயா அந்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை அவர் ஞாபகப்படுத்துகிறார். நம் தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை அது ஒரு சாபத்துக்கேறான உடன்படிக்கை கிடையாது, அது ஒரு ஆசீர்வாதமுள்ள உடன்படிக்கை. அடுத்த வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். God raised Jesus to bless us. இன்றைக்கி ஒருவேளை நீங்களே திரும்ப நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு உண்மையிலே என் மேலே சாபம் இருக்குது, என் குடும்பத்து மேலே சாபம் இருக்குது, நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டோம், சாபம் இருக்குது, எல்லாம் உண்மை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா தம்முடைய குமாரனை மரித்து எழுப்பினார். பார்த்தீங்களா? அது எதுக்கு எழுப்பினார் என்றால் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே, நம்மகிட்ட இருக்கிற சாபங்களை நீக்குவதற்காகவே. God raised his begotten son Jesus. உடனே அந்த சப்பானி எழுந்து நடந்தான்.
பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த யூதர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் ஈஸியாக யாருமே சிலுவையில் அறைய மாட்டாங்க. முதலாவது அவங்களுடைய பிரதானமே பார்த்திங்கன்னா கல்லெறிஞ்சு கொலை பண்ணுறது தான். ஆனால் யாரை சிலுவையில் அறைவாங்கன்னா, யார் அந்த நியாய பிரமாணத்தை மீறினார்களோ, யார் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக செய்கிறார்களோ அவர்களை ரொம்ப மோசமாக அந்த பிரேதத்தை கூட விட மாட்டாங்க. அவங்க அந்த மரத்தில் தூக்கி போட்டு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஹியூமிலியேட் பண்ணுவாங்க அந்த பாடியையும். அந்த உடம்புல உயிர் இருந்தாலும் சரி, உயிர் இல்லாட்டினாலும் சரி. இது யூதர்களுடைய பழக்க வழக்கம். நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோசுவா ஒரு 5 ராஜாவுக்கு இந்த மாதிரி பண்ணுவார் தெரியுமா. சாயந்தரம் வரைக்கும் அந்த 5 பாடியையும் மரத்தில் தொங்க வைப்பார். அதுக்கப்புறம் தான் அடங்கம் பண்ண வைப்பாங்க. But you know, my friend, by dying on the cross, Jesus Christ bore the curse of the law for us. And by shedding his blood on the cross, he purchased us that we might be set free. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இறந்ததுக்கு ஒரே காரணம், நம்ம மேலே இருந்த எல்லா சாபங்களையும் அவர் நீக்கிவிட்டார். அவர் ரத்தம் சிந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம மேலே வைக்கதாங்க. பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்னென்றால் இலவசமாகவே உன்னுடைய எல்லா பாண்டேஜஸ் ஆஃப் சின், பாண்டேஜஸ் ஆஃப் லா எல்லாத்தையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து அதற்கு பதிலாக கிருபை என்னும் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கறது தான் சல்வேஷன். நாம் ஜெபிப்போமா. தகப்பனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் டாடி. அப்பா, இந்த வேலையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் காலத்தில் நான் வைக்கிறேன். அப்பா, ஒரு வேளை பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருஷங்களாக என் வாழ்க்கை சாபத்திலே இருக்குது என்று ஏங்கி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களையும் கருத்துக்கு முன்பாக வைக்கிறேன்ப்பா. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஜனங்களையும் கருத்தில் வைக்கிறேன். அப்போ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்க என்று நான் அறிக்கை செய்கிறேன். அதற்கு பதிலாக ஆபிரகாமுடைய உன்னத ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். லார்ட், யூ டிட் 2 things at கல்வாரி. ஆண்டவரே, ஒன்று எங்களுடைய சாபங்களை இங்கே சுமந்தீங்க, இன்னொன்று உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பது தான் உங்களுடைய சித்தம். ஒருவேளை அவங்க குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. வேலை கிடைக்காத சாபம், வியாதியாக இருந்த சாபங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தால் இன்றே நீங்கள் விலக்கி போட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னை நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு பரிமாற்றத்தை கொடுத்து நம்ம பார்ப்போம். தேவன் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார் என்று. Until then, bye from Dhimal.